மியூட்ல இருக்கீங்க சிஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். மியூட்ல இருக்கீங்க. எஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நான் பிரைஸ் கடவுளுக்கு லார்ட் சிஸ்டர். ஆக்சுவலா வந்து நேத்து மார்னிங்ல இருந்து என்னோட டாட்டருக்கு கொஞ்சம் ரன்னிங் நோஸா இருந்தது. அப்புறம் நைட் அந்த ரன்னிங் நோஸோட அப்படியே தான் தூங்கின கொஞ்ச நேரத்துல ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 அந்த டைம் இருக்கும். 4:30க்கா பார்த்தா ஃபீவர் வந்துடுது. ஃபீவர் வந்தது எனக்கு கொஞ்சம் பயம் வேற. இவளுக்கு ரீசெண்டா தான் ஃபிக்ஸ் வந்தது, அதனால இவருக்கு ஃபீவர் வந்தா அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா அவளோட மெடிசின்ஸ் எடுத்துட்டு அதை நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு அந்த நேரத்துல நான் பயப்படக்கூடாது அப்படின்னு நான் ஜீசஸ்ட சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி, ஏசப்பா நான் கொடுக்குற இந்த மெடிசன், நீங்க கொடுக்குற மெடிசன் எந்த ஒரு சாத்தானும் ஃபீவர்ன்ற சாத்தான அவர்கிட்ட நெருங்க விடாம உங்களோட ரத்தத்தினால உங்களோட காயங்கள்னால அவளோட ஃபீவரை சரி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு அப்ப ப்ரேயர் பண்ணிட்டு அந்த மெடிசன் அவளுக்கு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு அந்த ஃபீவர் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. நான் நினைச்சேன், ஓகே கொஞ்ச நேரத்துல திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது, கண்டிப்பா கடவுள் அவளை சரி பண்ணிட்டாரு அப்படின்னு. அதே போல அவருக்கு அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த ஃபீவரே இல்லை. பிளஸ் அவ நைட்டு ஃபுல்லா வந்து அந்த கோல்டுனால சரியா தூங்கவே இல்லை, அந்த நோஸ் பிளாக் ஆயிட்டு தூங்கவே இல்லை. ஆனா நல்லா நான் ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் அவ நல்லா தூங்கினான். அந்த பிளாக்கும் இல்லை, இந்த ஃபீவரும் இல்லை, நல்லபடியா தூங்கினான். அதுக்கு நான் அந்த டயத்துல நான் ஜீசஸ்க்கு ரொம்பவே நான் நன்றி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப கூட நான் இந்த ப்ரேயர் வர்றதுக்கு முன்னாடியும் ஜீசஸ்ட ரொம்ப நன்றி ஆண்டவரே கியூர் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஜீசஸ்க்கு நன்றி சொன்னேன். நான் கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்ஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்ன இறை வார்த்தை அறிக்கை பண்ணீங்க? ஆண்டவரே உங்களோட காயங்களை கொண்டு உங்களோட ரத்தத்தினால் அவரோட நோய் தியாபாலுடைய நோய்களை சரி செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே, அது சொன்னேன். அப்புறம் இயேசு நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன், ஃபீவர் என்ற சாத்தானே என் தியாபாலை விட்டு போ அப்படின்றதையும் சொல்லி அவளுக்காக ப்ரேயர் பண்ணேன் பிரதர். நீங்க கொடுத்த மருந்து மாத்திரையில குணமடைஞ்சாங்களா உங்க புள்ள? ஜீசஸோட வார்த்தையில குணமடைஞ்சா? பிரேயர்னாலதான் வந்து நான் அந்த இடத்துல சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த மெடிசனை கொடுக்கல, அது மெடிசன் நான் நினைச்சு கொடுக்கல. ஆண்டவரே இது உங்களோட தண்ணீர் உங்களோட ரத்தம், நான் அவளுக்கு கொடுக்குறேன், நீங்க அதனால குணப்படுத்துங்க அப்படி சொல்லிதான் நான் அந்த இடத்துல கொடுத்தேன் அவளுக்கு. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, அப்படிதானே? சாலமோனின் ஞானம் 16:12 சொல்லுகிறது, பச்சிலையோ மருந்தோ களிம்புகளோ எதுவும் குணம் கொடுப்பதில்லை, ஆண்டவருடைய வார்த்தையே குணம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி இறை வார்த்தை சொல்லுது இல்லையா? அப்ப நம்ம கொடுக்குற மருந்தோட இறை வார்த்தையே கொடுக்குறோம் இல்லையா? அதனால உங்களுடைய குழந்தை நன்றாக தூங்கியது, ஃபீவரிலிருந்து ஜுரத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், glory to Jesus. Thank you Jesus. நன்றி சொல்லுங்க சிஸ்டர், தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. இறை வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க. நன்றி சொல்லி இறை வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர் ராம்குமார். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர், சொல்லுங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். இங்க கத்தார்ல ஒரு ஃப்ளூ மாதிரி பரவிட்டு இருந்துச்சு. அது என் பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு. அவர்கிட்ட வந்து பேசுறவங்க எல்லாருக்குமே ஃபீவர் வந்துச்சு. 2 நாள் 3 நாள் லீவ் எல்லாம் போட்டாங்க. அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் கூட ஃபீவர் வந்துச்சு. அப்ப வந்து அந்த ஃபீவர்ல அஃபெக்ட் ஆனவங்க எல்லாம் வந்து கியூர் ஆனிட்டு வந்து சொல்லுவாங்க, உனக்கு தான் நெக்ஸ்ட் வரப்போகுது, உனக்கு தான் ஃபீவர் நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நான் மனசுல நினைச்சுப்பேன், நம்ம கடவுள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டார்ல, அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி ஃபீவர் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அதே மாதிரி எனக்கு என் ஃபேமிலி யாருக்குமே எந்த ஃப்ளூவுமே வரல, காட்ஸ் கிரேஸ். அப்புறமா கடவுள் என்ன உணர்த்தினாரு, நீ உனக்கு மட்டும் தான் ப்ரேயர் பண்ற, உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் நீ ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எங்க டீம்ல இருக்க எல்லாருக்காகவும் ஜபிச்சு அப்புறமா எங்க டீம்ல யாருக்குமே எந்த உடல் நோயும் வர்றதில்லை. நீங்க வந்து எப்ப வந்து ஜீசஸ் வந்து இறைவார்த்தை சொல்லி தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை. நீங்க முதல்ல வந்து உங்களுக்காக தான் ஜெபிச்சீங்க இல்லையா? அப்ப அந்த உணர்த்தப்பட்டு அந்த இறை வார்த்தையை உணர்ந்து அந்த ஜெபத்தை உணர்ந்து நீங்க மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மாற்றி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், glory to Jesus. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க பிரதர். உங்களுடைய எல்லா அலுவலக நண்பர்களுக்காகவும் தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. ஜீசஸ் அற்புதமாக காப்பாற்றி இருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க பிரதர், அந்த ஜுரத்துல இருந்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சோஃபியா சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் என் பையனுக்காக ப்ரேயர் ரெக்வஸ்ட் வச்சிருந்தேன். சிஸ்டர் கவிதா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. அவன் நான் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறான்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். சிஸ்டர் அருமையா ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அவன் வந்து ப்ரேயருக்கு அப்புறம் நானும் தொடர்ந்து அவனுக்காக இறைவார்த்தை சொல்லிட்டு இருந்தேன். அவன் திடீர்னு சொல்லாமலே மறுநாள் காலையில எழுந்திருச்சு தானாகவே படிக்க ஆரம்பிச்சிட்டான் பிரதர். கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சொல்றேன். கவிதா சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். தேங்க்ஸ் லாட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்தி உங்களுடைய குழந்தைக்கு அந்த இதை கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் லார்ட். க்ளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க சிஸ்டர். தொடர்ந்து தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ் லாட். சொல்லாமலே காலையில தானாகவே எழுந்திருச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுல இருந்தே மாற்றமா இருக்கிறான். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அப்படிதான் சிஸ்டர். பிரதர் அன்னைக்கு போன சனிக்கிழமை ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னாங்க, 6 மார்க் வாங்கினவங்க எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா? அப்படி ஆண்டவர் எம்பிபிஎஸ் கொடுத்துருக்கிறாரு. 6 மார்க் வாங்கினவங்களை எம்பிபிஎஸ்ல விட்டுருக்காருன்னு பிரதர் சொன்னாங்க மெசேஜ். அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவருடைய ஸ்கூல் எக்ஸாம்ல 6 மார்க் வாங்கின பையன் பிரதர் ஃபைனல் எக்ஸாம்ல 83% வாங்கியிருந்தான். பிரைஸ் லார்ட். பாத்தீங்களா? எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கான் பையன். பாருங்க, அப்படி ஆண்டவர் இயேசு தோல்ல தட்டி பின்னாடி இருந்து 6 மார்க் வாங்கினவன 83 மார்க் வாங்குறதுக்கு சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? எல்லாமாக இருந்து அவர் வழி நடத்துகிறார். அது மாதிரிதான் உங்க பையனையும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு முற்றிலுமாக உங்க பையனை வலுப்படுத்தி அதை படிக்க வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். உங்க பையனுக்காக இறை வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. தொடர்ந்து சிஸ்டர் பிரேயர் பண்ணி வார்த்தையெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். வில்லியம் பிரதர் சொல்லுங்க பிரதர். பிரதர், நான் இங்க சாட்சின்னு சொன்ன இந்த விஷயம் எனக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்லி ஆவியானவர் என்னை தூண்டிட்டு இருக்காரு. நம்ம ஆக்சுவலா நீக்கா இறைவாக்கினர் பிரதர். சொல்லுங்க பிரதர். கேக்குது பிரதர், கேக்குது சொல்லுங்க. அது நீக்க இறைவாக்கினர் எழுதிய 6வது அதிகாரத்துல 8வது வசனத்துல கடைசி ஒரு வார்த்தையை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல 6:8 கடைசி வார்த்தை, ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய தாட்சி மட்டுமேன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்குன்னு சொல்லி நிறைய டைம் நான் ப்ரேயர் பண்ணி மெடிடேட் பண்ணும்போது எத்தனை விஷயத்துல எனக்கு அந்த பொறுமை அந்த தாட்சி நிறைய இடத்துல பிரச்சனை இருந்தா கூட வேலை செய்யற இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, இல்ல புது இடத்துல எங்க போனாலும் கொஞ்ச நேரம் அதை கோவப்பட்டாலும் இந்த வார்த்தை எனக்கு நான் கொஞ்சம் மெடிடேட் பண்ணுவோம். இந்த தாட்சின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குன்னு சொல்லி கடவுள் எனக்கு அந்த கிருபை நிறைய கொடுத்துருக்காரு. இடத்துல விட்டு கொடுத்துருவோம். வயசுல பெரியவங்க இருந்தாலும் சரி, சின்னவங்க இருந்தாலும் பேசினாக்கா அந்த ஒரு சில நிமிஷம் தான் அந்த கோபம் வரும் எனக்கு. அதான் பட்டு அடுத்த நேரம் இந்த வார்த்தையை நான் நினைச்சு பார்ப்பேன், இந்த தாட்சின்ற வார்த்தை. அப்ப அது போல இன்னொரு வார்த்தை இருக்கு, இது ஆண்டவரை தேடுங்கள், வாய்ப்புள்ள முறை அவரை தேடுங்கள், இது மன்றாடுங்கள் சொல்லியிருக்கு பைபிள்ல. அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு சில வாய்ப்பு வரும்போது சில இறை வார்த்தையை நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணிவிடுவோம். அது எந்த இடத்துலயும் நான் பார்க்க மாட்டோம். அது சர்ச்சிலையும் சரி, வெளியிலையும் சரி, இல்லை தொலைபேசியில் பேசினாலும் சரி, அந்த இறை வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். அது 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசிட்டே இருப்போம். எனக்கு அது டயர்ட் இருக்க மாட்டேது. அது எனக்கு கிருபை தான் நினைக்கிறேன். கடவுள் எனக்கு நிறைய கொஞ்சம் பிளெஸிங் கொடுத்துருப்பாரு. அது தயக்கமே இருக்காது. அது எந்த மொழியில தான் பேசிடுவோம், இந்தியா சரி, தமிழா, இங்கிலீஷ் இருந்தாலும் இல்ல இறை வார்த்தைக்குள்ள சம்மந்தப்பட்ட நிறைய பேசுவோம். நான் அதில் சில பேர் கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப
சந்தோஷமா இருக்கு. கடவுள் எனக்கு அதோட கிருபையை கிரேஸ் கொடுத்துருக்காருன்னு. அதுக்காக ரொம்ப ரொம்ப நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இது எப்போதும் தொடரணுன்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்போம். இந்த இப்போ நான் Praise the பிரதர்கிட்ட Lord. ஷேர் பண்ணது. தேங்க்யூ பிரதர். இயேசுவுக்கு Praise the புகழ், Lord. இயேசுவுக்கே Praise the Lord. நன்றி, மரியே வாழ்க. Praise the Lord, brother. இப்ப பிரதர் இன்னைக்கு மெசேஜ் கொடுத்தாங்கல்ல, எதுக்காக நம்ம ஆமா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், கடவுள் எதுக்காக நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னு, இந்த ஒரு காரியத்துக்காக தான் உங்களை கடவுள் இந்த உலகத்துல இதுதான் கடவுளுடைய திட்டம் உங்க வழியா இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பா மாதிரி பிரதர். கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இறை ஆமா, அந்த வார்த்தை திட்டத்துல அறிவிக்கிறது இனிமேல் நம்ம எந்த எடுத்துக்கலாம். மொழியில ஆமா. வேணாலும் அந்த இறை வார்த்தை அறிவிக்கிறது, கடவுளை பத்தி எடுத்து சொல்றது, போன்ல பேசுறது, மெடிடேட் இது மாதிரி கூட இன்னைக்கு கொடுத்த அந்த மெசேஜ் வழியா பிரதர் உங்களை அது மாதிரி கண்டிப்பா. ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒண்ணு. அதுக்கு முன்னாடி சாட்சி சொன்னீங்க, அதாவது சொன்னீங்க, ஷேர் பண்ணீங்க. அது மாதிரி என்ன பண்ணாலும், கோபம் வந்தாலும், இது பண்ணாலும் நான் பொறுத்து போயிடுவேன், தாழ்ந்து போயிடுவேன், தாழ்ச்சியோட இருக்கணும். ஆண்டவர் இயேசு இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னா பிரதர், அதுதான் இது எப்படி நீங்க சொல்றீங்க. நம்ம அந்த இறை வார்த்தையை சொல்றேன் பாருங்க. தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், தீமைக்கு எஸ் பிரதர். பதிலாக நன்மையே செய்யுங்கள்னு இருக்குது இல்லையா செய்யுங்கள் இறை இருக்கு. ஆமா. வார்த்தை. சோ அந்த இறை வார்த்தைப்படி தான் ஆண்டவர் உங்களை செயல்படுத்துறார். அது மாதிரிதான் நீங்க அந்த இதெல்லாத்தையும் விட்டு கொடுத்து வர்றீங்க இல்லையா? அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக ஒரு அர்த்தம் அது. இன்னொரு பிரதர், இன்னொரு விஷயம். அது போல தினமும் பைபிளை படிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராதுன்னு ஒரு மெசேஜ் கேட்டேன். ஆனா எனக்கு அது நிறைய டைம் நான் மெடிடேட் பண்ணுவேன். ஆனா எனக்கு இது வரைக்கும் இப்ப நிறைய டைம் நான் சொல்ல ஆசைப்படுவோம். அது ப்ரேயர் குரூப்லயும் சரி, இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்லயும் சரி, இந்த டாக்டர்கிட்ட போறது கிடையாது, மருந்து மாத்திரை எடுக்கிறது கிடையாது. அது எனக்குன்னே தெரியல. ஆனா இறை வார்த்தையை நிறைய நான் அந்த சுவாசிக்கிறது, அதான் ஆண்டோர் எத்தனை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள், நிறைய நேரம் மெடிடேட் பண்ணுவோம் பிரதர். அது எனக்கு ஸ்பெஷலா எனக்கு ஒரு அதுக்கு அது என்னன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, பிளஸ்ஸிங் இருக்கிற மாதிரி நினைப்போம். ஆனா எதுக்குமே ஒரு டயர்னஸ் வராது எந்த இடத்துலையும் போனாலும். ஆனா இந்த இறை வார்த்தை தான் எனக்கு பலப்படுத்தும். அந்த இடத்துல நான் அந்த ஒரு சில வார்த்தையை மெடிடேட் பண்ணுவோம். அந்த தாட்சின்றதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. பிரதர் நிறைய சொல்லியிருக்காரு, கில்பர்ட் பிரதர். நிறைய இருக்கு அந்த தாட்சியில. நம்ம லைஃப் அதில் தான் அடங்கி இருக்கு. ஜீசஸ் பிறப்பு விழா கொண்டாடும் போது கூட அந்த மாதிரி தான் நினைச்சுன்னு நான் ஐ லவ் யூ ஜீசஸ், இது ஹாப்பி பர்த்டே ஜீசஸ் நான் சொல்லுவோம். இந்த கிறிஸ்துமஸ் பிரதர் அதான் நீங்க சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, என்ன கிஃப்ட் கொடுத்தீங்கன்னு? அந்த குடிலுக்கு முன்னாடி போய் நான் நிறைய இந்த வார்த்தை சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே ஜீசஸ் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப நல்லது மெசேஜ் கொடுத்திருந்தார் பிரதர். தேங்க்யூ பிரதர். நிறைய நேரம் நான் செலவு பண்ணிட்டேன். கில்பர்ட் பிரதர். அதே மாதிரி ஆண்டவர் வழி நடத்துகிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கிரவுலி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்தாங்க பிரதர். நான் எங்க அம்மாவுக்கு இயேசுவின் தலைமகளால் சுகப்பட்டேன்னு சொல்லுங்க அம்மான்னு சொல்லியிருந்தேன். நானும் அம்மாவுக்காண்டி சொன்னேன். நானு இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் நாங்க இருக்கிறோம். அம்மா 1 வீக்கா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்து நீங்க அவருக்கு பக்கமாக நம்ம மாறி இருக்கும் பொழுது ஆண்டவர் முற்றிலுமாக குணம் கொடுத்து விட்டார் என்று நீங்க நம்பணும். நம்பிக்கையோட நம்ம இறைவார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும் இல்லையா? அது மாதிரி பண்ணும் பொழுது எந்த நோயா இருந்தாலும் நம்மளை விட்டு அகன்று ஓடிவிடும். அந்த தீய சக்தியை கொண்டு வந்த சாத்தான் நம்மளை விட்டு ஓடி விடுவான். அதனாலதான் இப்ப உங்க அம்மாவுக்கு நீங்க அந்த இறை வார்த்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் பொழுது மாற்றங்கள் வருது. அதற்காக கரங்களை தட்டி முற்றிலுமாக குணம் கொடுத்ததற்கு நன்றி இயேசுவே அப்படின்னு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தொடர்ந்து இறை வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. முற்றிலுமாக குணமடைந்து சீக்கிரமா அவங்க வீட்டுக்கு வருவாங்க. சரியா? பிரைஸ் தி லார்ட். 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 வேற யாராவது சாட்சி? பிரைஸ் தி லார்ட். அம்பிகா, ராகேஷ். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், இது நான் ஒரு போன வீக்ல இருந்து தான் அந்த மீட்டிங்கே நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். விமலா முத்து என்னோட அக்கா, அவங்க மூலமா தான் இந்த மீட்டிங்ல நான் அட்டென்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் அட்டென்ட் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு டவுட்ல தான் இருந்தேன். ஆனா அப்போ நான் அட்டென்ட் பண்ணேன்.
அப்போ வந்து எல்லார்ட்டையும் ஜெப கருத்துக்கள் இது யாருக்காவது எந்த பிரச்சனை ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்ல வந்து என்னால சொல்ல முடியல. நம்ம இப்பதானே வந்திருக்கோம், எப்படி நம்ம என்ன ஏதுன்னே தெரியாம எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. 2வது மீட்டிங் வந்து அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் திங்கட்கிழமை 16ஆம் தேதி வந்து அந்த உடல் சுகத்தை இதுக்காக அவங்க கேட்டப்போ நம்ம ஹில்பர்ட் பிரதர் வந்து எனக்கு வந்து அவங்கள்ட்ட என்னோட குறைகள் சொன்னேன். எனக்கு இந்த டிஸ்க் புலாப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்கள்ட்ட வந்து என்னோட அந்த பெயின் இதை பத்தி நான் சொல்லும் போது பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, சிஸ்டர் எல்லாத்தையும் தூர விட்டுருங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க அப்படி சொன்னோம், என்ன நம்ம இவ்வளவு நேரம் நம்ம அந்த வழியை சொல்லிட்டு இருந்தோம், ஆனா பிரதர் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துல சிஸ்டர் அதெல்லாம் விட்டுருங்க சிஸ்டர், தூர விடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லும் போதே எனக்கு வந்து என்னன்னா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த வார்த்தையை அவங்க சொல்லும் போது. அப்ப அவங்க எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க, 1 பேதுரு 5:7 உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு. கடவுள் வந்து நம்ம மேல இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்காரு, நம்ம வந்து அது தெரியாம இத ஒரு இதா நினைச்சுக்கிட்டு நம்ம போய் இப்படி இருக்கே ஏசப்பா அப்படி இருக்கே ஏசப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரதர் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அந்த அந்த செகண்ட் எனக்கு அந்த பெயினும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 16ஆம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு வந்து எந்த பெயினுமே இல்ல. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, என் ஹஸ்பண்ட் முன்னாடி நான் டான்ஸ் எல்லாம் ஆடுனேன். அவங்களே கேட்டாங்க, என்னமோ இப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. அந்த அந்த டேட்ல இருந்து எனக்கு இப்ப வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் ஃபேமிலில இருக்கு. அதாவது இந்த தலைக்கு மேல வெள்ளம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த அந்த வெள்ளத்துக்குள்ளதான் முங்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஹஸ்பண்ட் வந்து சில விஷயங்கள் வந்து அவர் சொல்றத வந்து நான் வந்து கேட்க மாட்டேன், ஒரு இதா விட்டுருவேன். அப்போ வந்து அவர் என்ன திட்டுவாரு. ஆனா அவர் திட்டுறது எனக்கு ஒரு விஷயமாவே தெரியல. திட்டுறீங்களா, திட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு ஹாப்பியாவே இருக்கு பிரதர். அது எப்படி சொல்லவே தெரியல. அந்த 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 பிரச்சனை அந்த இது வந்து இப்ப வரைக்கும் என் மைண்டுக்குள்ள வரவே இல்லை. ஆனா ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு, பண தேவைகள் வர வேண்டியதெல்லாம் இருக்கு, ஆனா அது இப்போதைக்கு வரல, ஒரு தடையிலே இருக்கு. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இது அந்த சம்பந்தமா உள்ளது வந்து ஒவ்வொரு நாளும் தள்ளியே போய்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் வந்துருப்பா, நீங்க போங்களே நாளைக்கு முடிஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். அப்ப அவர் வந்து என்ன இப்படி மேல இருந்து இப்படி வரைக்கும் இப்படி பாப்பாரு. நான் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், எசப்பா உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அந்த சந்தோஷம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இடையில ஒரு தடவை வந்து எனக்கு அவருக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தப்போ நேத்து வந்து நம்ம ஹெல்பர்ட் பிரதர் வந்து நம்ம அதிகாலை ஜெபக்குள்ள வந்து திருக்குடும்பம் அதை பத்தி வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. நான் அன்னைக்கு வந்து அன்னைக்குமே நம்ம அட்டன் பண்ணவா அப்படிங் அந்த சண்டே இது நடந்தனால ஒரு வெறுப்பு உண்டானால அதை நம்ம அட்டன் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அன்னைக்கு மெசேஜ் வந்து அவங்க குடும்பத்தை பத்தி, கணவன் எதுக்காக ஆண்டவர் படைச்சாரு, மனைவி எதுக்காக ஆண்டவர் படைச்சாரு அப்படிங்கிற அந்த பிரதர் சொல்லும் போது, ஓ ஆமா அப்ப உண்மை இதுதான், நம்ம தான் அதை வந்து தெரியாம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே எதுனாலும் நம்ம வந்து இனி வந்து டாலரேட் பண்றலாம், எதுனாலும் நம்ம வந்து அதை ஒரு இக்னோர் பண்ணாம அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வந்து இந்த ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ட் கிடைச்சது பிரதர். இன்னைக்குமே மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நம்ம கரெக்டா அந்த டைமே போயிடணுமே, எப்படி நம்ம இன்னைக்கு என்ன வார்த்தை சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தாலே என் மூஞ்சில அப்படியே பல்லெல்லாம் தெரியுது பிரதர். சிரிப்பு மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற எதுவுமே என் மைண்ட்ல இல்லை பிரதர். கடவுளுக்கு கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். Thank you பிரதர். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரதர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சிஸ்டர், தலைக்கு மேல போனா என்ன, பின்னாடி போனா என்ன, எங்கிட்டு போனா என்ன, எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு வார்த்தையிலே அந்த சாத்தான எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவான் புயல் மாதிரி. சிஸ்டர் இன்னைக்கு மெசேஜ்ல சொன்னாங்கல்ல, பிரதர் சொன்னாங்க இல்லையா? ஆமா பிரதர். சிஸ்டர் அந்த ஒரு வார்த்தை தான் பிரதர். அதாவது இருங்க சிஸ்டர் கேளுங்க, பிரதர் பிரதர் சொல்றாங்க கேளுங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் தண்ணில பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். தண்ணில மூழ்கிட்டு எல்லாம் யோசிக்காதீங்க, நம்ம கடவுள் தண்ணி மேல நடந்து வர கடவுள். ஓகேங்களா? ஆமா பிரதர், பிரைஸ் லார்ட். He will lift you up. தண்ணிக்குள்ள இருந்து உங்களை தூக்கி போடுவார், கவலைப்படாதீங்க.
தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், ஓகே பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தேங்க்யூ பிரதர், பிரைஸ் தேங்க்யூ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லதொரு மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் அவங்க குடும்பத்துக்குள்ளார ஒரு ஆழ்ந்த மகிழ்ச்சியையும் உள்ளுணர்வோடு கொடுத்ததற்கு ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து இதே ஸ்பிரிட்டோட, இதே இறை வார்த்தையை கேட்கறதோட, இதே மகிழ்ச்சியோட நீங்க தொடர்ந்து இந்த பிரேயர் அட்டன் பண்ணுங்க, இறை வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. ஓகே பிரதர், சரியா ஓகே பிரதர். சிஸ்டர்? ஓகே, தேங்க்யூ. இப்ப பிரைஸ் கூட தி லார்ட், பிரைஸ் தி சிம்பிளா லார்ட். வருது பிரதர், வேற எதுவுமே எனக்கு தோணல. பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவ்வளவுதான். என்ன நடந்த, அதாவது தெசலோனிக்கேயர்ல சொல்றாங்கல்ல சிஸ்டர், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள்னு நன்றி சொல்லியிருக்கிறாங்க கூறுங்கள். இல்லையா? ஆமா அந்த பிரதர். மகிழ்ச்சி நமக்குள்ளார தானா வந்துரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க மட்டும் தேங்க்யூ இல்ல பிரதர், சிஸ்டர், பிரைஸ் லார்ட். என்ன கஷ்டத்தோட வந்து நானும் அப்படிதான் வந்திருக்கிறேன். பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. வந்து உட்காந்துட்டோம்னா அந்த மகிழ்ச்சி தானா வந்துரும். அதே மாதிரிதான் ஆமா எல்லாரும். பிரதர், அப்படிதான் இருக்கு பிரதர். பிரைஸ் தி ஒரு லார்ட், பிரைஸ் தி லார்ட், பாரப்பட்டு பிரைஸ் தி உட்கார்ந்த லார்ட். மாதிரி இருக்கு. ஆனா மீட்டிங் உள்ள வந்தோடனே மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பிரதர். அதான் ஆவியானவர் கொண்டு வருகிற அந்த ஃபயர், நெருப்பு. அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற அந்த நெருப்பு, மகிழ்ச்சி. அதுதான். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ Glory to பிரதர், பிரைஸ் Jesus. லார்ட். Thank you sister. Thank you, thank you. Praise the Lord. வேற யாராவது சாட்சி? சாட்சிகள் இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம்.